இந்த லெந்து நாட்கள் ஆண்டவரே வியாதியா இருக்கிறவர்களை குணமாக்குங்க. இந்த லெந்து நாட்களை பொருத்தனையோடு ஜபிக்கிறவர்கள், விண்ணப்பத்தோடு ஜபிக்கிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறட்டும். குழந்தை பாக்கியத்திற்காக ஜபிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்களே ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்றாங்களே, இவங்களை நினைச்சிருங்க சுவாமி. இவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருங்க ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தினை கொடுத்துருங்க தகப்பனே. உம்முடைய கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. நீங்க தந்துருங்கப்பா. நீங்க தான்ப்பா அவங்களுக்கு பிள்ளை செல்வத்தை தர முடியும். நீங்க தான் கர்ப்பத்திங்கனையை தர முடியும். நீங்க அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்திங்கனையை கொடுத்துருங்க, கொடுத்துருங்க சுவாமி, கொடுத்துருங்க. பிள்ளைங்க காத்திருந்தது போதும், துன்பப்பட்டது போதும். அவங்களுக்கு செஞ்சிருங்கப்பா, செஞ்சிருங்க. கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனையை மாற்றுங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. வருமானம் சரியில்லை, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று இருக்கிறவர்களுக்கு நிம்மதியும் வருமானங்களையும் கொடுங்க. குடும்பங்களை தலை தூங்க பண்ணுங்க. பிள்ளைகளுடைய ரட்சிப்பு உடைய கரத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே, ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. குடும்பங்களே தெய்வீக பிரசன்னம் வரட்டும், தெய்வீக சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் வேலை அடைக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பணி செய்ய போகிற பொழுது, வருகிற பொழுது, பிரயாணம் பண்ணுகிற பொழுது